அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரீன்லாந்து பிரதமரால் டிரம்பிற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அமெரிக்கா மீது தாக்குதலை நடத்துவோம், அமெரிக்காவுக்கு ஈரான் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. ஒன்டாரியோவில் கடும் பனிமழை, ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின்தடை. புடின் மீது அதிருப்தியை வெளியிட்ட ட்ரம்ப். காசாவின் ராஃபா நகரில் தாக்குதல் நடத்த திட்டம், பொதுமக்கள் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் உத்தரவு. ரமலான் தொழுகையில் இருந்த 700 இஸ்லாமியர்கள் பூமிக்குள் புதைந்த சோகம். டெஸ்லா விற்பனையகங்களுக்கு எதிரே அமெரிக்காவில் மீண்டும் போராட்டம். பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல், 12 பயங்கரவாதிகள், 9 பொதுமக்கள் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாம் வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல, நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கின்றோம் என்று கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் பல அதிரடி முடிவுகளை முன்வைத்திருந்தார். அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் கட்டுப்பாடும் அவசியம் என கூறிய ட்ரம்ப், டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதையடுத்து ட்ரம்ப் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கப் போவதாக தொடர்ந்து கூறி வருகிறார். ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதனால் சீனாவுக்கு போட்டியாக இந்த பகுதியை கைப்பற்ற உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்கா கிரீன்லாந்தை பெறும் என ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகிறார். நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன், அமெரிக்கா அதை பெறாது. நாம் வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல, நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கின்றோம் என அவர் பதிவிட்டுள்ளார். அணு ஆயுத பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்கா விடுத்த மிரட்டலுக்கு ஈரான் பகிரங்கமாக பதில் மிரட்டல் விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா நாடான ஈரான் ரகசிய அணு ஆயுத சோதனைகள் மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அமெரிக்கா தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறது. இதுகுறித்து ஈரான் தங்களுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியிருந்த நிலையில் அதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் எங்களுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் குண்டு வீசி தாக்குவோம், அவர்கள் இதற்கு முன்பு கண்டிராத வகையில் இந்த தாக்குதல் இருக்கும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் தற்போது ஈரான் தனது செயல்பாடுகள் மூலம் பதிலடியாக அமெரிக்காவை எச்சரிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈராக் உள்ளிட்ட பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரானின் தாக்கும் ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் வான்வெளி தாக்குதலை முறியடிக்கும் அமைப்பையும் ஈரான் முடுக்கியுள்ளது. இந்த ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்கா ஈரானிடையே போர் மூலம் அபாயம் எழுந்துள்ளமை உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்டாரியோ மாநிலத்தின் பல பகுதிகளில் கடும் பனிமழை காரணமாக மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் விழுந்து ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான வீடுகள் மின்சாரமின்றி தவிக்க நேரிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காற்று புயல் கிழக்கே நகர்ந்ததால் மின்வெட்டு பிரச்சினை மேலும் மோசமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்டாரியோ மாகாண மின்சார அமைப்பான ஹைட்ரோ ஒன் தெரிவித்ததன்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மட்டுமே 3.5 லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி இருந்தனர். சில பகுதிகளில் மக்கள் விரைவில் மின் இணைப்பு பெற முடியாது எனவும் தெரிவித்தனர். உக்ரைனில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு பல வாரங்களாக முயற்சித்ததன் பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தொடர்பில் தாம் அதிருப்தி அடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியில் இதனை குறிப்பிட்ட அவர், உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் நம்பகத்தன்மையை ரஷ்ய ஜனாதிபதி கேள்விக்குட்படுத்தியதால் அவர் மீதும் தாம் கடும் கோபம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் போர் நிறுத்தத்திற்கு அவர் உடன்படவில்லையாயின் ரஷ்யாவிடம் மசகு எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 50% வரி விதிக்கப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த நேர்காணலின் போது அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படவில்லை என்றால்
ஈரான் மீது குண்டு தாக்குதல் அல்லது இரண்டாம் நிலை வரி விதிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலளித்த ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன், அமெரிக்காவின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரான் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது எனவும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் சாத்தியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராஃபா நகரில் மிகப்பெரிய அளவில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த மாத தொடக்கத்தில் முடிவுக்கு வந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகிறது. இஸ்ரேலிய படை கைதிகளை விடுதலை செய்து ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் ஆயுதங்களை சமர்ப்பித்துவிட்டு காசாவிலிருந்து வெளியேறாவிட்டால் தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்துவோம் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. அதே சமயம் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய படைகளின் வெளியேற்றத்துக்கு ஈடாக மீதமுள்ள படை கைதிகளை விடுவிப்பதாகவும் ஹமாஸ் கூறியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் சிக்கிய மீதமுள்ள 59 படை கைதிகளில் தற்போது 24 பேர் மட்டுமே உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் நம்பப்படுகிறது. இந்த நிலையில் காசாவில் உள்ள ராஃபா நகரில் இருந்து பொதுமக்கள் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ராஃபா நகரில் மிகப்பெரிய அளவில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ரமலான் தொழுகையில் இருந்த 700 இஸ்லாமியர்கள் நிலநடுக்கத்தால் பூமிக்குள் புதைந்து உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 2 முறை ஏற்பட்ட நில அதிர்வில் முதல் நில அதிர்வு ரிக்டர் அளவில் 7.7ஆகவும் இரண்டாவது அதிர்வு ரிக்டர் அளவில் 6.4ஆகவும் பதிவாகியுள்ளது. மியான்மரின் சாஹிங் நகரில் இருந்து வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் மதியம் 12:50 மணியளவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அமெரிக்க புவியியல் மையம் தெரிவித்தது. அமெரிக்காவின் புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் மியான்மர் நிலநடுக்கம் மிகவும் மோசமானது. இந்த நிலநடுக்கம் மோசமான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். பலி எண்ணிக்கை என்பது 10,000 கடக்கலாம். இந்நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்ட 3 நாட்களுக்கு பின் மற்றொரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. மியான்மரில் வெள்ளிக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்ட போது ரமலான் கடைசி வெள்ளியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருந்த 700க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகையின் போது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துவிட்டதாக மியான்மர் முஸ்லிம் அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவன கார் விற்பனைகளுக்கு எதிரே பொதுமக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நெருக்கமானவராக விளங்கும் எலான் மஸ்க் தலைமையில் அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை செயல்பட்டு வருகிறது. அவரே அரசின் சிறப்பு ஊழியர் என்று அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் அவர் செலுத்தி வரும் ஆதிக்கத்தால் அந்நாட்டில் அவருக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அரசின் செலவினத்தை குறைப்பதற்கான மஸ்கின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள டெஸ்லா கார் விற்பனைகளுக்கு எதிரே இந்த மாத தொடக்கத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி, நியூயார்க், மேரிலேண்ட், வாஷிங்டன், சிகாகோ என நாடு முழுவதும் டெஸ்லா கார் விற்பனையகங்களுக்கு எதிரே பொதுமக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பயங்கரவாதிகளும் 9 பொதுமக்களும் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான், கைபர் பக்துன்கவா மாகாணங்களில் செயல்படும் அந்நாட்டு அரசுக்கு எதிரான பயங்கரவாத அமைப்புகளின் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த பகுதியில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கைபர் பக்துன்கவா மாகாணத்தின் மர்தான் மாவட்ட மலைப்பகுதியில் பதுக்கியுள்ள பயங்கரவாதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் மூலம் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. தாக்குதலுக்கு பிறகு ராணுவத்தினர் அந்த பகுதிக்கு சென்று 21 உடல்களை மீட்டனர். இதில் 12 பேர் பயங்கரவாதிகள் எனவும் 9 பேர் பொதுமக்கள் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேர் ஆண்கள், 2 பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.